Good morning, students. I hope you understand the previous exercise. Now let's start the new topic, sundry debtors. If someone borrow money from you, we would call them debtors, that is கடனாளி. இப்போ நம்மகிட்டேருந்து யாராவது வேறு ஒரு பர்சன்ஸ் வந்து கடன் வாங்கியிருக்காங்க. அப்போ அந்த அமௌண்ட்டை வந்து அவங்க பே பண்ணணும், நமக்கு பே பண்ணணும். அப்போ அந்த பர்சனை வந்து எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, தட் இஸ் கால் டெப்டாஸ், அதாவது கடனாளிகள்னு சொல்லுவோம். அப்போ இது லைக் தட் இன் பிஸ்னஸ், பர்சன்ஸ் ஹூ ஹாவ் பாட் த குட்ஸ் இன் கிரெடிட் ஆர் கால்ட் டெப்டாஸ். இதே மாதிரி நம்ம ரியல் லைஃப்பில் வந்து நம்மகிட்டருந்து ஒருத்தவங்க அமௌண்ட் வாங்கினாங்க, அப்போ அந்த அமௌண்ட் அவங்க பே பண்ணணும். அப்போ அவங்க வந்து நம்ம டெப்டாஸை சொல்கிறோம். இதே மாதிரி தான் பிஸ்னஸ்லேயும் நம்ம வந்து இப்போ குட்ஸை வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ண முடியல, நம்மகிட்டருந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ண முடியல, கேஷுக்கு பதிலாக கிரெடிட்டாக பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அப்போ கிரெடிட் மீன்ஸ் கடனுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க வந்து கடனுக்கு பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா அப்போ அவங்க அமௌண்ட் நமக்கு பே பண்ணணும். அப்போ அந்த பர்சனை வந்து இட் இஸ் கால்ட் டெப்டாஸ்ன்னு சொல்கிறோம். ஹியர் வி ப்ரிப்பேர் டெப்டாஸ் அக்கௌண்ட் டு கால்குலேட் தி அமௌண்ட் ஆஃப் கிரெடிட் சேல்ஸ். இந்த டெப்டாஸ் அமௌண்ட் வந்து எதுக்கு நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா, கிரெடிட் சேல்ஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்காக டெப்டாஸ் ஃபார்மேட் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். லெட்ஸ் see the format of sundry debtors. Sundry debtors means it is the asset side. Sundry debtorsனால் நம்ம இது எப்பயுமே asset side என்ட்ரி பண்ணுவோம். பேலன்ஸ் ஷீட்டில் sundry debtors asset side என்ட்ரி பண்ணுவோம். ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் டெபிட் சைடு, க்ளோசிங் பேலன்ஸ் கிரெடிட் சைடு. அப்போ sundry debtorsனாலே ஃபார்மெட்டில் பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் டெபிட் கிரெடிட்னு என்ட்ரி பண்ணியிருக்கோம். அண்ட் தென் ஃபஸ்ட்டு வந்து டெபிட் சைடு என்னெல்லாம் வரும்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து டெபிட் சைடு டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் அப்படிங்கிறது வந்து ஓப்பனிங் பேலன்ஸ். அண்ட் தென் see the credit side by cash அப்படின்னா அதில் வந்து என்னதுன்னா கேஷ் ரிசீவ்டு. சம்டைம்ஸ் வந்து டெப்டாஸ் வந்து நமக்கு அமௌண்ட்டு பே பண்ண மூலம் அவங்க கேஷாக பே பண்ணியிருக்காங்க அப்படின்னா பை கேஷ்னு அமௌண்ட்டை என்ட்ரி பண்ணுவோம். பை கேஷ் அப்படிங்கிறது வந்து டெப்டாஸ் வந்து நமக்கு அமௌண்ட்டை பே பண்ணுறது கேஷாக கொடுத்தாங்கன்னா பை கேஷ். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பை பேங்க் அக்கௌண்ட்டில் செக்கு ரிசீவ் பண்ணுறோம். சம்டைம்ஸ் வந்து டெப்டாஸில் வந்து கேஷ் இஸ் நாட் அவைலபிள் அப்படின்னா டு கிவ் த செக். அப்போ அந்த செக்கை வந்து நம்ம எப்படி என்ட்ரி பண்ணுறோம்னா பை பேங்க் அக்கௌண்ட் என்ட்ரி பண்ணுறோம். அதாவது செக்காக ரிசீவ் பண்ணால் மட்டும்தான் பை பேங்க்குன்னு போடுவோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் தேர்ட் வந்து பை பில்ஸ் ரிசீவபிள், அதாவது பில்லாக ரிசீவ் பண்ணியிருக்கோம். அதாவது சம்டைம்ஸ் வந்து டெப்டாஸ் வந்து அமௌண்ட்டை வந்து கேஷாக பே பண்ணால் பை கேஷ்ன்னு போடுவோம். சம்டைம்ஸ் வந்து அவங்க செக்கு கொடுத்தாங்க அப்படின்னா பை பேங்க்குன்னு போடுவோம். சம்டைம்ஸ் வந்து அவங்க பில்ஸாக கொடுப்பாங்க. பில்ஸ் மீன்ஸ் அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து நான் அமௌண்ட்டை செட்டில்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு பில்லாக வந்து அவங்க வந்து இன்வாய்ஸில் அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. தட் இஸ் கால் பில்ஸ் ரிசீவபிள். அந்த பில்லை வந்து நம்ம ரிசீவ் பண்ணோம் அப்படின்னா அதை பை பில்ஸ் ரிசீவபிள் என்ட்ரி பண்ணுவோம். அதாவது கேஷாக என்ட்ரி பண்ணால் பை கேஷ், செக்காக ரிசீவ் பண்ணால் பை பேங்க், இது பில்லாக ரிசீவ் பண்ணோம்னா பை பில்ஸ் ரிசீவபிள். இந்த 3 டைப்ஸில் வந்து ஏதாவது ஒரு மோடு இருக்கலாம். அப்போ அது எந்த மோடோ அதை மட்டும் தான் நம்ம என்ட்ரி பண்ணுவோம். கேஷ்னால் கேஷ் மட்டும் என்ட்ரி பண்ணுவோம். இல்லை செக்காக ரிசீவ் பண்ணோம் அப்படின்னா பை பேங்க்குன்னு என்ட்ரி பண்ணுவோம். இல்லை அதர்வைஸ் பில்லாக ரிசீவ் பண்ணோம்னா பை பில்ஸ் ரிசீவபிள்னு என்ட்ரி பண்ணுவோம். அண்ட் தென் கிரெடிட் சைடு பை பேட் டெட்ஸ் என்ட்ரி பண்ணுவோம். அண்ட் தென் பை டிஸ்கவுண்ட் அலவுட். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பை சேல்ஸ் ரிட்டன். அண்ட் தென் கிரெடிட் சைடு வந்து பை பேலன்ஸ் கேரி டவுன் க்ளோசிங் பேலன்ஸ். அதாவது டெப்டாஸ்னால் அசெட் சைடு வரும். அப்போ அசெட் சைடு என்ட்ரி பண்ணுறது எல்லாமே ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து டெபிட் சைடு என்ட்ரி பண்ணுவோம், க்ளோசிங் பேலன்ஸ் வந்து கிரெடிட் சைடு என்ட்ரி பண்ணுவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கும். சன்ட்ரி டெப்டாஸ்னு அசெட்னா ஓப்பனிங் பேலன்ஸ் டெபிட் சைடு இருக்கணும், க்ளோசிங் பேலன்ஸ் கிரெடிட் சைடு இருக்கணும். அப்போ கேரி டவுன் அப்படிங்கிறது வந்து க்ளோசிங் பேலன்ஸ், ப்ராட் டவுன் அப்படிங்கிறது ஓப்பனிங் பேலன்ஸ். அண்ட் தென் see the debit side to bank account check dishonor. அதாவது நம்ம செக்கு நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம், அதை செக்கை ரிசீவ் பண்ணால் அதை நம்ம கிரெடிட் சைடு என்ட்ரி பண்ணுறோம். அந்த செக்கு ரிசீவ் பண்ணதில் சம்டைம்ஸ் அமௌண்ட் இஸ் நாட் அவைலபிள். அப்போ அந்த செக்கை நம்ம என்ன பண்ணுவோம், செக்கை டிஸ்கானர் பண்ணுவோம். அப்போ அந்த செக்கை டிஸ்கானர் பண்ணோம்னா என்டர் இன் தி டெபிட் சைடு டு பேங்க் அக்கௌண்ட் செக் டிஸ்கானர். And then second to third
2 bills receivable. அதாவது பில்ஸ் டிஸ்ஹானர். சம்டைம்ஸ் வந்து பில்லாக ரிசீவ் பண்ண நான் என்ன சொன்னோம், கிரெடிட் சைடு என்ட்ரி பண்ணணும்னு சொன்னோம். அந்த பில் வந்து சம்டைம்ஸ் அமௌண்ட் இல்லை, அந்த குறிப்பிட்ட பர்டிகுலர் டைமில் வந்து இட் இஸ் நான் பேலன்ஸ் இது பே பண்ணலை அப்படின்னா அந்த பில்லை டிஸ்கானர் பண்ணுவோம். அந்த பில்லை டிஸ்கானர் பண்ணோம்னா அதை டெபிட் சைடு என்ட்ரி பண்ணணும். அதாவது நம்ம அதை ரிசீவ் பண்ணால் கிரெடிட் சைடு என்ட்ரி பண்ணுவோம், அதை டிஸ்கானர் பண்ணால் டெபிட் சைடு என்ட்ரி பண்ணுவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, டிஸ்கானர் பண்ணால் டெபிட் சைடு. அதாவது நம்ம கேஷ் வாங்கின கேஷை என்றைக்குமே நம்ம வித்ட்ரா பண்ண மாட்டோம். அப்போ செக்கை தான் நம்ம வித்ட்ரா பண்ணுவோம், வேண்டாம்னா டிஸ்கானர் பண்ணுவோம், பில்லை டிஸ்கானர் பண்ணுவோம். நம்ம அமௌண்ட்டை என்றைக்குமே யாருக்குமே ரிட்டர்ன் பண்ண மாட்டோம். அப்போ செக்கு டிஸ்கானர் ஆனாலும் பில்ஸ் டிஸ்கானர் ஆனாலும் நம்ம டெபிட் சைடு என்ட்ரி பண்ணணும். அண்ட் தென் நெக்ஸ்ட் டு சேல்ஸ். சேல்ஸ் மீன்ஸ் கிரெடிட் சேல்ஸ். சேல்ஸ்னா கிரெடிட் சேல்ஸ், பேலன்சிங் ஃபிகர். அதாவது இந்த சம்மில் வந்து ஓப்பனிங் பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ் அண்ட் சம் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் கிவன் அண்ட் கால்குலேட் த கிரெடிட் சேல்ஸ். அப்படின்னா இந்த கிரெடிட் சேல்ஸ் அப்படிங்கிறது தான் நமக்கு பேலன்சிங் ஃபிகர். பிஎஃப் மீன்ஸ் பேலன்சிங் ஃபிகர். அண்ட் தென் see the again and see the format of sundry debtors. ஃபஸ்ட்டு வந்து நான் சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஃபஸ்ட்டு வந்து sundry debtors அப்படின்னா அசெட்டு. அப்போ டெப்டாஸ் அசெட்னா ஓப்பனிங் பேலன்ஸ் டெபிட் சைடு வரும், க்ளோசிங் பேலன்ஸ் கிரெடிட் சைடு வரும். அதுக்கப்புறம் கிரெடிட் சைடு வந்து கேஷாக நம்ம அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணால் பை கேஷ்ன்னு போடுவோம். சம்டைம்ஸ் செக்காக ரிசீவ் பண்ணால் பை பேங்க்னு என்ட்ரி பண்ணுவோம். சம்டைம்ஸ் பில்லாக ரிசீவ் பண்ணால் பை பில்ஸ் ரிசீவபிள்னு போடுவோம். அண்ட் தென் ஃபோர்த்து வந்து பேட் டெப்ட்ஸ் அக்கௌண்ட். அண்ட் தென் ஃபிஃப்த்து வந்து பை டிஸ்கவுண்ட் அலவுட். அண்ட் தென் சிக்ஸ்த்து வந்து சேல்ஸ் ரிட்டர்ன், பை சேல்ஸ் ரிட்டர்ன். சேல்ஸ் ரிட்டர்ன் ஆர் ரிட்டர்ன் இன்வர்டு வரும். அண்ட் தென் பை பேலன்ஸ் கேரிட் ஆன். கேரிட் ஆன் மீன்ஸ் closing balance. Carried on means closing balance. 1 2 3 4 5 6 7 items. அப்போ கிரெடிட் சைடு 7 என்ட்ரிஸ் வரும். அண்ட் தென் டெபிட் சைடு ஃபஸ்ட்டு என்ட்ரி ஃபஸ்ட்டு எப்பயுமே ஓப்பனிங் பேலன்ஸ் என்ட்ரி பண்ணோம். டு பேலன்ஸ் ப்ராட் டவுன். ப்ராட் டவுன் மீன்ஸ் ஓப்பனிங் பேலன்ஸ். அண்ட் தென் டு பேங்க். செக்கு டிஸ்கானர் ஆச்சுன்னா டு பேங்க். பில் டிஸ்கானர் ஆச்சுன்னா டு பில்ஸ் ரிசீவபிள். இதில் சம்லேயும் அவங்க கொடுத்துருப்பாங்க, செக்கு டிஸ்கானர், பில்ஸ் டிஸ்கானர்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ டிஸ்கானர் ஐட்டம்ஸ் எல்லாமே டு என்டர் இன் தி டெபிட் சைட். அண்ட் தென் லாஸ்ட் ஃபோர்த் ஐட்டம் டு சேல்ஸ். சேல்ஸ் மீன்ஸ் கிரெடிட் சேல்ஸ். அண்ட் தென் இந்த டெப்டாஸ் ஃபார்மேட்டை ஃபஸ்ட்டு நீ தரோவாக படித்தா தான் அண்ட் தென் நெக்ஸ்ட் மூவ் த சொல்யூஷன்ஸ். அண்ட் தென் இப்போ சண்டே டெப்டாஸ் வந்து நின்னோட ஃபஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஃபார்மேட் படி ஃபஸ்ட்டு ஓப்பனிங் போடணும். நெக்ஸ்ட்டு கிரெடிட் சைடு கேஷு, பேங்க்கு, பில்ஸ் ரிசீவபிள், பேடட்ஸ், டிஸ்கவுண்ட் அலோட், சேல்ஸ் ரிட்டர்ன், பை பேலன்ஸ் கைடு, அதாவது க்ளோசிங் பேலன்ஸ். அண்ட் தென் டெபிட் சைடுனா டு பேங்க். செக்கு டிஸ்கானர் ஆச்சுன்னா பில்ஸ் ரிசீவபிள், அதாவது பில்லு டிஸ்கானர் ஆச்சுன்னா டு சேல்ஸ், அதாவது கிரெடிட் சேல்ஸு. நீ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ணிவிட்டு நீ ரைட் பண்ணி பாரு. அண்ட் தென் நெக்ஸ்ட் see the illustration. Take page number 16 and illustration 10. Find out the credit sales from the following information. Some informations are given and then calculate the credit sales. இதில் பாருமா, debtors opening balance 1/1/2018 இது ஓப்பனிங் பேலன்ஸ். cash received from debtors, discount allowed, sales return, debtors on 31/12/2018. 31/12/2018 க்ளோசிங் பேலன்ஸ். அண்ட் தென் ஃபஸ்ட் இப்போ ரீட் பண்ணிக்கிறோம், சம்மை ரீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மூவ் ஆன் த ஃபார்மேட். ஃபார்மேட்டில் ஃபஸ்ட்டு மேலே என்ன பண்ணிருக்கோம், சண்டே டெப்டாஸ் அக்கௌண்ட் ஃபஸ்ட்டு ரைட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி டெப்டாஸ் அக்கௌண்ட் ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிவிட்டு டெபிட் சைடு கிரெடிட் சைடை ஃபஸ்ட்டு என்ட்ரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து டெபிட் சைடில் டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் இருக்குது, ஓப்பனிங் பேலன்ஸ். அப்போ நீயும் டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் ரைட் பண்ணு. ஓப்பனிங் பேலன்ஸ்னால் 1/1/2018 அப்படிங்கிறது தட் இஸ் மீன் தான் ஓப்பனிங் பேலன்ஸ். அப்போ என்டர் இன் த டெபிட் சைடு 40,000. அண்ட் தென் கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டெப்டாஸ். கேஷ் ரிசீவ், அப்போ நான் என்ன சொன்னேன், கேஷை நம்ம ரிசீவ் பண்ணோம்னா என்டர் இன் த கிரெடிட் சைடு. அப்போ பை கேஷ் அக்கௌண்ட். cash received amount rupees 1 lakh enter in the credit side. And then discount allowed enter in the formatla credit side irukku. So enter in the credit side by discount allowed rupees 5,000. And then sales return எங்க இருக்கு, credit side இருக்கு. அப்போ so enter the credit side, sales return rupees 2,000. And then இதில் வந்து பேட் டெட்ஸ் கொடுக்கல, அப்போ எதுவும் கொடுக்கலன்னா அதை வந்து omit these items. And then க்ளோசிங் பேலன்ஸ் வந்து பை பேலன்ஸ் கேரிட் ஆன்
க்ளோசிங் பேலன்ஸ். சீனாலே க்ளோசிங் பேலன்ஸ். அப்போ 3112 அப்படிங்கிறது தான் க்ளோசிங் பேலன்ஸ். அப்போ என்டர் இன் த கிரெடிட் சைடு. அண்ட் தென் டெபிட் சைடு பார்த்தோம்னா வேறு ஏதாவது ரிட்டன் ஏதாவது டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். இதில் வந்து செக்கு நம்ம எதுவுமே ரிசீவ் பண்ணலை, பில்லு எதுவுமே ரிசீவ் பண்ணலை. அப்போ do not enter in the debit side. அப்போ only 2 items are entered in the debit side, opening balance and then sales. credit sales தான் நம்ம டெபிட் சைடு என்ட்ரி பண்ணுவோம். இப்போ add the credit items to get 1,67,000 and then subtract the debit side. அதாவது sales equal to நம்ம கிரெடிட் சைடு இருக்கிற அமௌண்ட் எல்லாமே ஆட் பண்ணி அந்த அமௌண்ட்லேருந்து டெபிட் சைடு இருக்கிற அமௌண்ட்டை சப்ராக்ட் பண்ணோம்னா யூ கெட் த சேல்ஸ் அமௌண்ட். இப்போ 1,67,000 minus 40,000 you get 1,27,000 is the credit sales. அதான் கிரெடிட் சேல்ஸ் தான், அதாவது பேலன்சிங் ஃபிகர். அதான் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஒன்று எல்லோவில் உனக்கு தெரியறதுக்காக நான் மார்க் பண்ணியிருக்கேன். அப்போ கிரெடிட் சேல்ஸ் அப்படின்னா ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து என்ன சொன்னேன், டெபிட் சைடு என்ட்ரி பண்ணுவோம். க்ளோசிங் பேலன்ஸை வந்து பை பேலன்ஸ் கேரி டவுன் என்ட்ரி பண்ணியிருக்கோம். அடுத்து பை கேஷாக ரிசீவ் பண்ணியிருக்கோம். அப்போ கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டெப்டாஸ்லேருந்து நம்ம கேஷ் ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ என்டர் இன் தி பை கேஷ் அக்கௌண்ட் ஆன் தி கிரெடிட் சைட். அண்ட் தென் டிஸ்கவுண்ட் அலோட் என்டர் இன் தி கிரெடிட் சைட். சேல்ஸ் ரிட்டர்ன் enter in the credit side. And then closing balance by balance brought down enter in the credit side. And then added these items and then subtract from 40,000. 40,000 subtract பண்ணோம்னா you get the credit sales 1,27,000. And then see the next illustration 11. From the following details to find out the total sales during the year, some informations are given. Debtors on 1/4/2018 means opening balance. Cash received from debtors during the year rupees 1,50,000. And then return inward means that is the meaning of sales return. Return inward in the meaning of return inward நாலும் sales return நாலும் it is the equal, the same தான். 15,000. Bad debts 5,000. Debtors on 31/3/19 70,000, that is the closing balance. And then cash sales 1,40,000. previous sumமுக்கு இந்த சம்முக்குள்ள ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான். previous sumல cash sales is not given, in this sum cash sales is given. so calculate the total sales. previous sumல you find out the credit sales மட்டும் தான் கேட்டிருந்தாங்க. இந்த சம்ல find out the total sales கேட்டிருக்காங்க. அப்போ இந்த cash sales அப்படிங்கிற ஐட்டம்ஸை வந்து நம்ம வந்து ஃபார்மெட்டில் கொண்டு do not enter in the format. இப்போ as usual sundry debtors means opening balance to balance brought down. அப்போ to balance brought down போட்டு இங்கே opening balance amount 50,000. அப்போ enter in the 50,000 on debit side. And then cash received from debtors. அப்போ கேஷாக நம்ம ரிசீவ் பண்ணிக்கோம். அப்போ enter in the credit side by cash rupees 1,50,000. and then return inward or sales return நாலும் ஒன்று தான். அப்போ return inward நாலும் சரி sales return நாலும் it is the same meaning. அப்போ by return inward rupees 15,000 entered in the credit side. and then bad debts credit side தான் இருக்குது ஃபார்மெட்டில். அப்போ enter in the credit side by bad debts rupees 5,000. and then closing balance credit side இருக்குது. அப்போ enter in the credit side by balance carry down rupees 70,000, that is the closing balance. and then இதில் வந்து எதுவுமே செக்கு டிஸ்கவுண்டரோ இல்லை பில்ஸ் டிஸ்கவுண்டரோ இஸ் நாட் கிவன். அப்போ நம்ம என்ன டேரெக்டாக ஓப்பனிங்க்கு அடுத்து சேல்ஸ் என்ட்ரி பண்ணிடுவோம். அப்போ ஆடட் தீஸ் 4 items கிரெடிட் சைடு ஐட்டம்ஸில் ஆட் பண்ண டு கெட் 2,40,000. and then 2,40,000 minus 50,000, 2,40,000லேருந்து டெபிட் சைடு அமௌண்ட் 50,000. அப்போ subtract these items and get the answer 1,90,000, that is the credit sales. இந்த credit sales நம்ம calculate பண்ணிட்டோம். and then total sales, to find out the total sales கேட்டிருக்காங்க. அப்போ total sales equal to cash sales plus credit sales. total sales equal to cash sales plus credit sales. cash sales வந்து நமக்கு சம்மில் வந்து இஸ் given 1,40,000. ஸோ என்டர் இன் 1,40,000 ப்ளஸ் கிரெடிட் சேல்ஸ் வந்து நம்ம 1,90,000 கால்குலேட் பண்ணியிருக்கோம். அப்போ என்டர் இன் 1,90,000. அப்போ 1,40,000 ப்ளஸ் 1,90,000 யூ கெட் 3,30,000, தட் இஸ் த டோட்டல் சேல்ஸ். அப்போ டோட்டல் சேல்ஸ் கேட்டாங்கன்னா இந்த கேஷ் சேல்ஸை வந்து கிரெடிட் சேல்ஸ் கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் டோட்டல் சேல்ஸ்க்கு மட்டும்தான் நான் என்ட்ரி பண்ணுவோம். நம்ம ஃபார்மெட்டில் அந்த கேஷ் சேல்ஸை கொண்டு வரவே
மாட்டோம். இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் நீ வந்து ஞாபகம் வச்சுக்கோ. கேஷ் சேல்ஸ் வந்து டோட்டல் சேல்ஸ் கால்குலேட் பண்ண மூலம் மட்டும்தான் நம்ம எடுப்போம். ஃபார்மெட்டில் என்ட்ரி பண்ண மாட்டோம். ஃபார்மெட்டில் ஓப்பனிங் பேலன்ஸை டெபிட் சைடு என்ட்ரி பண்ணுவோம். அடுத்து க்ளோசிங்கை கிரெடிட் சைடு என்ட்ரி பண்ணுவோம். நீ கேஷை டெப்டாஸ்லேருந்து கேஷ் ரிசீவ் பண்ணால் பை கேஷ்னு என்ட்ரி பண்ண போகிறோம். அடுத்து இங்கே ரிட்டன் இன்வேர்ட்னாலும் சரி சேல்ஸ் ரிட்டர்னாலும் தட் இஸ் த சேம் மீனிங். அதை கிரெடிட் சைடு என்ட்ரி பண்ணிக்கும். பேட் டெட்ஸை கிரெடிட் சைடு என்ட்ரி பண்ணிக்கும். க்ளோசிங் பேலன்ஸ் அண்ட் தென் அப்போ வந்து இந்த டெபிட் பேலன்ஸில் வந்து ஒரே ஒரு ஐட்டம் தான் இருக்குது. அப்போ 4 ஐட்டம்ஸை ஆட் பண்ணி இந்த டெபிட் பேலன்ஸை சப்ட்ராக்ட் பண்ணால் யூ கெட் த கிரெடிட் சேல்ஸ் அண்ட் தென் கால்குலேட் த டோட்டல் சேல்ஸ். அப்போ கேஷ் சேல்ஸ் ப்ளஸ் credit sales equal to 1,40,000 plus 1,90,000 that is equal to 3,30,000. that is the total sales. இந்த சம்மில் நீ இந்த டெபிட் அண்ட் டெப்டாஸுடைய ஃபார்மெட்டை நீ படித்தா தான் இந்த சம்மை நீ வந்து உன்னால் போட முடியும். அண்ட் தென் see the today's homework page number 34 exercise number 10 and then exercise number 11. ஓகேவா? இந்த 2 சம்ஸையும் வந்து ஃபார்மெட்டை வந்து நீ ஃபைனலாக ஸ்டடி பண்ணிவிட்டு உடவை ரைட் பண்ணிவிட்டு உன் பக்கத்துலேயே இந்த ஃபார்மெட் பக்கத்தில் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு இந்த சம்மை முதல்ல ஒரு 2 சம்மை ஃபார்மெட் பார்த்து நீ போடு. அடுத்து 3ஆவது சம்முக்கு உனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபார்மெட் வந்து மெமரி ஆயிரும். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.